ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான சேமியா உப்புமா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேமியா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா உப்பு செய்ய போகலாம். ஸோ தண்ணியை சூடு பண்ணிக்கிங்க. ஸோ எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போடலாம். ஸோ நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி சூடாயிருச்சு. இப்போ சேமியாவை அதில் கொட்டலாம். ஒரு 3 நிமிஷம் இதில் சேமியா இருக்கட்டும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி போடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதை வடித்து வச்சுக்கலாம். சேமியா வடித்து வச்சாச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ நல்லா அதை வதக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு. கொத்தமல்லி தழை, ஸோ வடித்து வச்ச நம்மளோட சேமியாவை எடுத்து போட்டுருங்க. போட்டுவிட்டு நல்லா அதை நல்லா கிண்டுங்க. மசாலா எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா கிண்டிடுங்க. மீதி இருக்க கொத்தமல்லி தழையை மேலே போட்டுருங்க. ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு சேமியா உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.